சிபிஎஸ்சி 12th ஃபிசிக்ஸ்லேருந்து எம்சிக்யூ கொஸ்டின், போர்ட் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி டாப்பிக்லேருந்து பண்ணலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A current of 0.8 ampere flows in a conductor of 40 ohm for 1 minute. The heat produced in the conductor will be கேட்டிருக்காங்க. அப்போ கரண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்க, 0.8 ampere. ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 40 ohm. டைம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1 minute கொடுத்துருக்காங்க டைம். சரிங்களா? ஹீட் ப்ரொடியூஸ்டுக்கு ஜூல்ஸ் ஆஃப் ஹீட்டிங் எஃபெக்ட்டுக்கு என்ன ஃபார்முலா, ஹீட் எனர்ஜி ஈக்குவல் to I2RT. கரண்ட் வந்து 0.8ன்னு கொடுத்துருக்காங்க. 0.8 8/10 ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 40 இன்ட்டு டைம் வந்து 1 மினிட், அது செகண்டில் மாற்றினா 60 வரும். இங்கே 60 6 × 10 போடலாம். 40 4 × 10 போட்டு கீழே 10 ஸ்கொயரை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 8 ஸ்கொயர் 64, 64 × 4 × 6 என்ன வரும் பார்ப்போம், 1536 ஜூல், அதாவது 1536 ஜூல் வந்து கிடைக்குது ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A cell of EMF E is connected across an external resistance R. When current I is drawn from the cell, the potential difference across the electrodes of the cell drops to V. The internal resistance கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இதான் ஒரு ரெசிஸ்டன்ஸ், எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர். இங்கே வந்து ஒரு செல் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஸ்மால் ஆர் எடுத்துக்கிட்டு இந்த EMF E எடுத்துட்டிங்கன்னா டெர்மினல் பொட்டன்ஷியல் அக்ராஸ் செல் வந்து V = IRன்னு வரும். இப்போ வந்து இதில் செல்லில் வந்து I கரண்ட் பாஸ் ஆகும். அப்போ E = I × R + Rன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ என்ன பண்ணிடலாம்னா V = IRன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. சரி, இந்த I உள்ளே கொண்டு போனீங்கன்னா E = I × R + I × R வருது இல்லையா? இந்த I × R Vன்னு போட்டுக்கலாம். அப்போ E = V ப்ளஸ் இந்த I பிளேஸில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த I பிளேஸில் I = V/Rன்னு எழுதிக்கலாம் இல்லையா, ஓம்ஸ் லால இருந்து. அப்போ I பிளேஸில் V/Rன்னு எழுதிட்டு இந்த ஸ்மால் ஆர் போட்டுருங்க. ஓகே, புரிஞ்சுங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்னா, இந்த வியை வந்து லெஃப்ட் சைடு கொண்டு போயிட்டீங்கன்னா E - V = V/R × ஸ்மால் ஆர் வரும். இப்போ இந்த V இங்கே கீழே கொண்டு வந்துருங்க. அப்போ E - V/V = இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் பை எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வருமா, இந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்போ என்ன ஆன்சர் வரும் பாருங்க, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் = E - V/V × எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R அப்படி வரும். ஸோ எந்த ஆப்ஷன் கரெக்டு, ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டுப்பா. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. பீஸ் ஆஃப் காப்பர் அண்ட் சிலிக்கான் ஆர் இனிஷியலி அட் ரூம் டெம்பரேச்சர். போத் ஆர் ஹீட்டட் டு டெம்பரேச்சர் T. தி கண்டக்டிவிட்டி அப்படின்னு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இப்போ கண்டக்டிவிட்டி கேட்டிருக்காங்க. இப்போ ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகணும், வந்து கண்டக்டருக்கு வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணணும்னா, டெம்பரேச்சரை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் கண்டக்டர் வந்து கூடும். சிலிக்கானுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து குறையும். கண்டக்டிவிட்டி, அதாவது கண்டக்டிவிட்டி கேட்டிருக்காங்க. ரெசிஸ்டன்ஸ் கூடுச்சுன்னா ரெசிஸ்டிவிட்டி கூடுறதுனால தான் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் கூடுது. சரிங்களா? கண்டக்டருக்கு வந்து ரெசிஸ்டிவிட்டி கூடும், சிலிக்கானுக்கு ரெசிஸ்டிவிட்டி குறையும். கண்டக்டிவிட்டி என்ன ஆயிரும், இஸ் ஈக்குவல் 1/ரெசிஸ்டிவிட்டி. அப்போ வந்து கண்டக்டிவிட்டி ஃபார் கண்டக்டர் என்ன ஆகும், குறையும். இதுக்கு என்ன ஆகும், சிலிக்கானுக்கு வந்து கண்டக்டிவிட்டி வந்து கூடும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ அப்படின்னா தேர்ட் கொஸ்டினுக்கு என்ன வரும் பாரு, காப்பருக்கு வந்து கண்டக்டிவிட்டி வந்து என்னது, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணோம்னா குறையும், டிக்ரீசஸ். அண்ட் சிலிக்கானுக்கு கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இதே டெம்பரேச்சர் ரெசிஸ்டிவிட்டின்னு கேட்டிருந்தாங்கன்னா, கண்டக்டிவிட்டி கேட்டிருக்காங்க, ஒரே ரெசிஸ்டிவிட்டி கேட்டிருந்தாங்கன்னா ஆப்ஷன் C வந்துருக்கும். ஓகேங்களா? இப்போ கண்டக்டிவிட்டி கேட்டதுனால நம்ம ஆப்ஷன் 4 எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. பீம்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் ப்ரோட்டான்ஸ் மூவ் parallel to each other in the same direction. They attract each other, repel each other, neither attract nor repel சொல்லியிருக்காங்க. இப்போ எலக்ட்ரான் பீம் இப்படி மூவ் ஆச்சுன்னா அதனால கரண்ட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும், கரண்ட் டு எலக்ட்ரான். இதே புரோட்டான் பீம் இப்படி மூவ் ஆச்சுன்னா புரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜ்னால கரண்ட் டு புரோட்டான் இந்த டைரக்ஷனில் இருக்கும், ரைட் சைடில் இருக்கும். கரண்ட் டு புரோட்டான், எலக்ட்ரான் கரண்ட் ஆப்போசிட்டாக இருக்கும். அப்போது ரெண்டு கரண்ட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா அப்போ என்ன ஆகும், ரிப்பல் ஆகும். சேம் டைரக்ஷன் வந்து அட்ராக்ட் ஆகும். அப்போ ரிப்பல் ஈச் அதர் வந்து கரெக்டான ஆன்சர்னு எடுத்துக்கலாம்ப்பா. சரிங்களா? அப்கோர்ஸ் இந்த எலக்ட்ரானுக்கும் புரோட்டானுக்கும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும், ஆனால் அது கம்மியாக இருக்கும். மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து தான் அதிகமாக இருக்குன்ட்டு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. 5th கொஸ்டின் போயிடலாம்ப்பா. விச் எலிமெண்ட் இஸ் யூஸ்டு இன் தி எலக்ட்ரிக் ஹீட்டர்? நைக்ரோ தான் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு தான் மெல்டிங் பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்கும், ரெசிஸ்டன்ஸும் அதிகமாக இருக்கும், அதனால நைக்ரோமை நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கிலோவாட் ஹவர் இஸ் என்ன கேட்குறாங்க. பவர் = எனர்ஜி பை டைம்னு உங்களுக்கு தெரியும். அப்போ எனர்ஜி = பவர் × டைம் போட்டுக்கலாம். பவர் வந்து கிலோவாட்டில் போட்டிங்கன்னா, டைம் வந்து ஹவரில் போட்டிங்கன்னா கிலோவாட் ஹவர் கிடைக்குது. அப்போது கிலோவாட் ஹவர் வந்து யூனிட் ஆஃப் எனர்ஜி வருதுப்பா. கிலோவாட் ஹவர் என்னது, யூனிட் ஆஃப் எனர்ஜி இஸ் தி கரெக்ட். 1 கிலோவாட் ஹவர் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன தெரியும்னா 3.6 × 10⁶ ஜூல்னு தெரியும். ஓகேங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. டு இன்க்ரீஸ் சென்சிட்டிவிட்டி ஆஃப் ஏ பொட்டன்ஷியோமீட்டர். சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும்னா வந்து லென்த் ஆஃப் தி பொட்டன்ஷியோமீட்டரை இன்க்ரீஸ் பண்ணணும். அது லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணணும்னா பொட்டன்ஷியல் ட்ராப் பர் சென்டிமீட்டர் வந்து என்ன ஆகும்னா குறையும். அப்போ தான் சென்சிட்டிவிட்டி கூடிரும். ஓகேங்களா?
அடுத்த கொஸ்டின் பாருங்க, தி நெட் சார்ஜ் ஆன் ஏ கரண்ட் கேரிங் கண்டக்டர். ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிட்டு அதுக்கு பேட்டரி கனெக்ட் பண்ணோம்னா பேட்டரி வந்து எனர்ஜியை தான் சப்ளை பண்ணும், சார்ஜ் சப்ளை பண்ணாது. அதனால வந்து ஆல்ரெடி இருக்கிற ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை தான் மூவ் பண்ண வைக்கும். அதனால சார்ஜ் வந்து ஜீரோவாக இருக்கும், நெட் சார்ஜ் வந்து ஜீரோ. அடுத்த கொஸ்டின் பாருங்க, a steady current flows in a metallic conductor of non-uniform cross section. Which of the following quantity is constant along the conductor? ஒரு கண்டக்டர் நான் யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன் கண்டக்டர் எடுத்தீங்கன்னா கரண்ட் ஒவ்வொரு செக்ஷன்லையும் ஒரு ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல எவ்வளோ கரண்ட் வருதோ அவ்வளோதான் செகண்ட் செக்ஷன்லேயும் போகும். அப்போது கரண்ட் வந்து ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். சரிங்களா? கரண்ட் இஸ் ஈக்குவல் டு NAEVD, ட்ரிப்ட் வெலாசிட்டி, ஏரியா, அதெல்லாம் தெரியும். அப்போ கரண்ட் கான்ஸ்டன்டாக இருக்கனால ட்ரிப்ட் வெலாசிட்டி மாறும். சரிங்களா? கரண்ட் டென்சிட்டியும் மாறும். கரண்ட் டென்சிட்டிக்கு என்ன ஃபார்முலா? கரண்ட் பை ஏரியா இல்லையா? ஏரியா சேஞ்ச் ஆச்சுன்னா கரண்ட் டென்சிட்டி மாறிடும். அதனால கரண்ட் மட்டும் தான் கான்ஸ்டன்ட்னு எடுத்துக்கலாம் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க, தி ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அன் இன்கேண்டசன்ட் லேம்ப். ஜென்ரலாக ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஒயருக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ρL/A இருக்கும். ரெசிஸ்டிவிட்டி, லெங்க், ஏரியா எல்லாமே கான்ஸ்டன்டாக இருக்கிறதுனால ஆன் பண்ணும் போதும் ஆஃப் பண்ணும் போதும் ஒரே வேல்யூ தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஆன்சர் எடுத்துக்கலாம் தான். ஸோ அப்போது 10th கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் வந்து நம்ம 4th ஆப்ஷன் கரெக்டுன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா?